அந்த பின்னாளுக்கு அந்த சகோதரர், ஐயா எந்திரிச்சு வாங்க, மணப்பாட்டில் இருந்து வந்தீங்களா, எந்திரிச்சு வாங்க ஃப்ரெண்ட்ல. போன வாரம் அவருக்கு அந்த கை தூக்க முடியலை. அவர் நடெல்லாம் பாருங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. வரும்போது அவங்க வீட்டம்மா அவரை வீட்டம்மா யாரு, அப்படியே கேமராவை திருப்புங்கப்பா. அம்மா நீங்க வரும்போது கை தாங்களா தானே உங்களை கூப்பிட்டு வருவீங்க ஒவ்வொரு வாரமும். நடந்து வாங்க ஐயா, கையை தூக்குங்க சார், 2 கையை தூக்கியா, அதான் தூக்கு. அவர் வந்து கை போன வாரம் கையை தூக்க முடியல, வலிக்கினாரு. கை தூக்கியா, தயா ஜீசஸ். நல்லா இருக்காப்பா, போன வாரம் தூக்க முடியல, வலிக்கு நல்லாப்பா, தூக்கு விழுதான் போகுது நல்லாப்பா, இப்ப தூக்குப்பா, 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 கை அசப்பா, அசப்பா, குனிப்பா, குனிப்பா, குனிஞ்சு தொடுப்பா, காலை குனிஞ்சு காலை தொடுப்பா. ரைட், எஸ். யாருப்பா உனக்கு சுகம் கொடுத்தா? ஏசப்பா. கை தட்டியா, நம்புறவனுக்கு எல்லாம் கிடைக்கும். நம்புறியாப்பா, நீ நம்புனியாப்பா? யாரப்பா? ஏசப்பாவே. உன்னை தொட்டுட்டாரையா, இனிமே வாழ்க்கை யாருக்கியா? ஏசப்பாக்கு தானே. பிரைஸ் தி லார்ட். நீ முத வரும்போது எப்படிப்பா வந்த? ரொம்ப தளர்ந்து வந்தலையா, நடக்க முடியல, கை அசைக்க முடியல, அங்க உட்கார்ந்து அப்படியே அழுதுகிட்டே இருப்பாரு. அவங்க துணைவியார், வாங்காத்தா முன்னால வாங்க பாருப்பா, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். மருத்துவரால முடியாதது கண்ணீருக்கு பதில் உண்டு. மைக்க கொடுப்பா, மைக்க அடியா, மைக்க கொடு, மைக்க கொடு. அப்படிங்க திரும்ப திரும்ப இங்க திரும்ப. எப்படிப்பா இப்ப இருக்காரு? அம்மா சொல்ல, நீ வரும்போது எப்படி வந்தம்மா சொல்லுமா. இங்க திரும்பிக்க, நல்லா அங்க திரும்பி, அங்க பாருமா, எப்படிமா வந்து வரும்போது? கையை காலை அசைச்சு காமிப்பா, நல்லா இருக்கியாப்பா? மேல கை மேல போட்டும் நல்லா தூக்குப்பா கைய. வெரி குட்யா, ஜீசஸ். ஏசு நல்லவர். ஆமென். அம்மா எப்படி வந்துச்சு? எவ்வளவு நாளா இருந்து வியாதி இருந்துச்சு? கொஞ்சம் மைக்ல சொல்லுமா, எப்படி இருந்தது? கை கால்லாம் எப்படி இருந்துச்சு? ஒரு பக்கம் எப்படி இருந்துச்சு? முதல்ல அசைக்க முடியல, கை கால் தூக்க முடியல, நடக்க முடியல. ஏசப்பா தொட்டுட்டாரியா, கை தட்டியா. ஆமென். கை தட்டு பாப்பா. நன்றி ஏசப்பாக்கு, நன்றி சொல்லு. இன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதம் இருக்கு. எத்தனை பேர் நம்புற? வியாதிகள் குணமடைகிறது, பலவீனங்கள் குணமடைகிறது. தேவனால் எல்லாம் கூடுமா? இன்னைக்கு உங்க கண்ணீர் துடைக்கப்படுமா? நன்றி. எல்லாரும் எழுந்து நில்லுங்க பாப்போம். இன்னைக்கு என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் அளிக்கிறார். அப்படியே பிரதர் நல்லா வாக் பண்ணி அப்படி லேசா ஓடி போங்க பாப்போம். ஓடி போங்க சாமி. வெரி குட். கை தட்டியா, கைய கால உதவிட்டே போ. வெரி குட். ஓ அப்பா, இயேசு அப்பா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. என் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூற வந்திருக்கிறேன். என் சகோதரருக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கத்தில் கை கால்கள் செயலிழந்து பேச்சு வார்த்தைகள் இல்லாமல் பேச முடியாமல் நிலைமைக்கு இருந்தான். அப்பொழுது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். அவர்களுக்கு 10 மாதமாகி ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு பலனும் இன்றி இருந்தான். அப்போது நான் கூறினேன், சகோதரர், நீ இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திற்கு நீ தொடர்ந்து ஒரு 7 வாரம் அன்னை மரியின் பரிந்துரை நாடி வரும்பொழுது உனக்கு ஆண்டவர் நலமளிப்பார் என்று சொன்னேன். அவன் அதை நம்பிக்கொண்டு இந்த இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க இல்லத்திற்கு அவன் வந்து கண்ணீரோடு ஜெபித்தான். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் அதிகாலையில் வந்து அவன் ஒவ்வொரு நாளும் முழுமையாக இருந்தது ஜெபத்தில் கலந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு நலமாக்கும், நான் நலமழுவேன் என்ற ஒரு வேத வசனத்தின்படி அவன் ஜெபித்தான். அவனுக்கு 6 வாரம் ஆகி 6 வாரம்தான். 6வது வாரத்திலே அவன் எழுந்து நின்று ஆண்டவர் முன் கைகால்களை வீசி நன்றாக நடந்தான். இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். என் சகோதரன் பேர் போலின், ஊர் மணப்பாடு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.
உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.